யார் இந்த வெங்கடேஷ்குமார்? இவர் எப்படி ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்? ஏன்னா ரொம்ப ஈஸியா ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணலாம், ஒருத்தனை அதாவது எப்படி அண்ணனை டேமேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி இவர் வெளியிருந்து வந்தவர்ன்றது, இல்ல இவங்க அண்ணனை பத்தி சொல்லணும்னா இவர் திரைத்துறையில இருந்து வந்தவர்ன்றது, இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லி ஒரு பொய் பிரச்சாரங்களை செய்ய நினைக்கிற அவங்களுக்காக தான் யார் இந்த வெங்கடேஷ்குமார் என்ற கேள்விக்கான பதில். நான் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவப்பட்டுங்கிற ஒரு கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்து எம்எஸ்சி விவசாயம் படித்த இந்த மண்ணின் மைந்தன் தான் இந்த வெங்கடேஷ்குமார். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேல நான் இந்த துறையில இருந்துட்டு இருக்கேன். கடந்த 20-25 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு போட்டி தேர்வுக்கான, அதாவது IAS IPS நம்ம வடிவேல் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது நாங்க தயாரிக்கிற காலத்துல, அதாவது போட்டி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டெல்லி போனாதான் IASக்கு படிக்கவே முடியுங்கிற நிலைமை. அதனால நான் டெல்லி சென்று அதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டு அந்த முதல் நிலை, முதன்மை அண்ட் அதுக்கு அடுத்தது நேர்காணல் என அனைத்து கட்டங்களையும் தாண்டி சொற்ப மதிப்பெண்கள்ல என்னுடைய வாய்ப்பை இழந்த போது தமிழக மக்களுக்கு இது போன்ற அவல நிலை வரக்கூடாது, தமிழ் மாணவர்களுக்கு சென்னையிலேயே பயிற்சி நிறுவனங்கள் நிறுவ வேண்டும் என்கின்ற ஒரே கொள்கையுடன் 2006ஆம் வருஷம் சென்னை அண்ணா நகர்ல தமிழ் மாணவர்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி நிறுவனத்தை நான் ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எல்லாருமே IAS படிக்கிறதுக்கு டெல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கிய சில நிறுவனங்களை நான் ஒரு முக்கியமான முன்னோடி நிறுவனம். இதை ஆரம்பிச்சு கடந்த 20 வருஷமா பாத்தீங்கன்னா நிறைய IAS கலெக்டர்கள், நிறைய IPS அதிகாரிகள், இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள், குரூப் 1 குரூப் 2 அதிகாரிகள் என ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் நான் வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன். இதுதான் என்ன தளபதி நம்ம ஆரணி தொகுதிக்கு அனுப்பினதனுடைய முக்கிய காரணம். பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்துல முத்திரையிட்டு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேங்க. நன்றி.